ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் லெசன் 1. இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற சென்டென்சஸை பாருங்கள். ரவி 6 மணிக்கு எழுகிறான். அவன் சூரிய உதயத்தை பார்க்கிறான். அவன் தனது பற்களை துலக்குகிறான். இது எல்லாமே என்ன அப்படின்னா, நம்ம அன்றாடம் தினமும் செய்யக்கூடிய செயல்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 பேஜ் இருக்கும். இந்த 3 பேஜுமே எல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம அன்றாடம் தினமும் செய்யக்கூடிய செயல்கள் தான். இப்போது இந்த வீடியோவோட எண்டில் இந்த 3 பேஜில் உள்ள அன்றாடம் தினமும் செய்யக்கூடிய செயல்களை அப்படியே நான் உங்களை இங்கிலீஷில் பேச வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த அன்றாடம் செய்யக்கூடிய செயல்களை நம்ம என்ன டென்ஸ் யூஸ் பண்ணி பேச போகிறோம் அப்படின்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி பேச போகிறோம். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு அந்த பேராகிராஃபில் உள்ளதை தனித்தனி சென்டென்ஸாக சொல்லித்தரேன் எப்படி பேசுகிறது அப்படிங்கிறத. இந்த வீடியோட எண்டில் அதை ஸ்க்ரீனில் காட்டுவேன். நீங்கள் அந்த ஸ்க்ரீனை பார்த்து தமிழில் பார்த்து அப்படியே உங்களால் இங்கிலீஷில் பேச முடியும். சரிங்களா? இப்போ வாங்க தனித்தனி சென்டென்ஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரவி 6 மணிக்கு எழுகிறான். நல்லா ஞாபகம் வச்சுங்க, எல்லாமே என்ன டென்ஸ் தான், சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணி தான் பேச போகிறோம். சரிங்களா? ரவி 6 மணிக்கு எழுகிறான். இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரவி எழுகிறான். அதை ஃபஸ்ட்டு சொல்லணும். எப்படி சொல்கிறது? ரவி வேக்ஸ் அப் அல்லது ரவி கெட்ஸ் அப், ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். அதாவது ரவி வேக்ஸ் அப் அப்படின்னா ரவி கண் விழிக்கிறது. அதே இது ரவி கெட்ஸ் அப் அப்படின்னா ரவி பெட்டை விட்டு எழுந்திருக்கிறது. சரிங்களா? நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ரவி வேக்ஸ் அப் அல்லது ரவி கெட்ஸ் அப், ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறான்? 6 மணிக்கு. 6 மணிக்கு அப்படிங்கிறத at 6 o'clock அப்படின்னு சொல்லணும். இப்போது ரவி 6 மணிக்கு எழுகிறான் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? ரவி வேக்ஸ் அப் at 6 o'clock அல்லது ரவி கெட்ஸ் அப் at 6 o'clock. இந்த மாதிரி 2 விதமாக சொல்லலாம். அடுத்து அவன் சூரிய உதயத்தை பார்க்கிறான். அவன் சூரிய உதயத்தை பார்க்கிறான். இது எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவன் பார்க்கிறான் அப்படிங்கிறத சொல்லணும். இது எப்படி சொல்கிறது? ஹீ சீஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸு. அப்போது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது நம்ம எல்லாமே இப்போ என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, தேர்ட் பர்சன் சிங்குலர் தான் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தது ரவி அப்படிங்கிறதும் தேர்ட் பர்சன் சிங்குலர் தான். ஹீ அப்படிங்கிறதும் தேர்ட் பர்சன் சிங்குலர் தான். அப்போது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் இந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் யூஸ் பண்ணும் பொழுது மெயின் வேர்போட என்ன சேர்ந்து வந்துடணும்? எஸ் சேர்ந்து வந்துடணும். சரிங்களா? அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ எல்லா வேர்போடையும் எஸ் சேர்ந்து வரணும். சரிங்களா? அப்போது அவன் பார்க்கிறான் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? ஹீ சீஸ் அப்படின்னு சொல்லணும். எதை பார்க்கிறான்? சூரிய உதயத்தை. அப்போ சூரிய உதயம் அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? த சன்ரைஸ். இப்போ அவன் சூரிய உதயத்தை பார்க்கிறான் அப்படிங்கிறத ஹீ சீஸ் த சன்ரைஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அடுத்து அவன் தனது பற்களை துலக்குகிறான். அவன் தனது பற்களை துலக்குகிறான். இது எப்படி சொல்கிறது? ஃபஸ்ட்டு அவன் துலக்குகிறான் அப்படிங்கிறத சொல்லணும். எப்படி சொல்லணும்? ஹீ ப்ரஷஸ். அடுத்து எதை துலக்குகிறான்? தனது பற்களை. அது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஹிஸ் டீத். அதாவது ஒரு பல் அப்படின்னா டூத்து. சரிங்களா? ஒன்றுக்கு மேற்பட்ட பற்கள் அப்படின்னா டீத் அப்படின்னு சொல்லணும். அப்போ ஹீ ப்ரஷஸ் ஹிஸ் டீத் அப்படின்னா அவன் தனது பற்களை துலக்குகிறான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா, அவனது பற்கள் வெள்ளை நிறத்தில் இருக்கிறது. அவனது பற்கள் வெள்ளை நிறத்தில் இருக்கிறது. ஃபஸ்ட்டு என்னென்னா சப்ஜெக்ட் அங்கே என்ன அப்படின்னா அவனது பற்கள், அதுதான் அங்கே சப்ஜெக்ட். அப்போ அவனது பற்கள் அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஹிஸ் டீத். சரிங்களா? ஹிஸ் டீத் அப்படின்னா அவனது பற்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், லாஸ்ட்டில் பாருங்கள், தமிழில் லாஸ்ட்டில் பாருங்கள் என்ன இருக்குன்னு பாருங்கள், இருக்கிறது அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறது, உள்ளது அப்படின்னு வந்தது அப்படின்னா என்ன வேர்பு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இஸ் அல்லது ஆர் அப்படிங்கிற வேர்பு நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சென்டென்ஸில் இருக்கிறது அல்லது உள்ளது அந்த மாதிரி வந்தோன்னா நம்ம என்ன வேர்ப் யூஸ் பண்ணணும்? இஸ் அல்லது ஆர் அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸை பொறுத்தவரை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இந்த ரெண்டில் எது யூஸ் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், சப்ஜெக்ட் பாருங்கள், ஹிஸ் டீத் அப்படின்னு இருக்குது. அது சிங்குலராக ப்ளூரலான்னு பார்க்கணும். சரிங்களா? டீத் அப்படிங்கிறது என்னது? பற்கள். அது ஒன்றுக்கு மேற்பட்டது. அப்போ ப்ளூரல். அப்போ இங்கே என்ன வேர்ப் யூஸ் பண்ணணும்? ஆர். சரிங்களா? அப்போ ஹிஸ் டீத் ஆர் அப்படின்னா அவனது பற்கள் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். எப்படி இருக்கிறது? வெள்ளை நிறத்தில். சரிங்களா? அவனது பற்கள் எப்படி இருக்கிறது? வெள்ளை நிறத்தில். வெள்ளை நிறத்தில் அப்படிங்கிறதுக்கு ஒயிட்ஸ் அப்படின்னு மட்டும் சொன்னால் போதும். சரிங்களா? ஹிஸ் டீத் ஆர் ஒயிட்ஸ் அப்படின்னா அவனது பற்கள் வெள்ளை நிறத்தில் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, அவன் பாத்ரூம் சென்று குளிக்கிறான். அவன் பாத்ரூம் சென்று குளிக்கிறான். இதில் பார்த்தீங்கன்னா 2 சென்டென்சஸ் இருக்கும். சரிங்களா? 2 சென்டென்சஸ் மெர்ச் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு என்ன சென்டென்ஸ் அப்படின்னா அவன் பாத்ரூம் செல்கிறான் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ். ரெண்டாவது என்ன அப்படின்னா அவன் குளிக்கிறான் அப்படிங்கிற சென்டென்ஸ் ஒன்று. ஃபஸ்ட்டு அவன் பாத்ரூம் செல்கிறான் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும் அப்படின்னா ஹீ கோஸ் டு பாத்ரூம் அப்படின்னு சொல்லணும். ஹீ கோஸ் டு பாத்ரூம் அப்படின்னா அவன் பாத்ரூம் செல்கிறான். ரெண்டாவது அவன் குளிக்கிறான் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும் அப்படின்னா
ஹி டேக்ஸ் ஏ பாத் அப்படின்னு சொல்லணும். ஹி டேக்ஸ் ஏ பாத் அப்படின்னா அவன் குளிக்கிறான். இப்போது அந்த ரெண்டு சென்டென்ஸையும் மெர்ஜ் பண்ணி சொல்ல போகிறோம். எப்படி? அவன் பாத்ரூம் சென்று குளிக்கிறான் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும் அப்படின்னா ஹி கோஸ் டு பாத்ரூம் அண்ட் ரெண்டாவது சென்டென்ஸ் ஹி டேக்ஸ் ஏ பாத் அப்படிங்கிறதுல இந்த ஹி அப்படிங்கிற சப்ஜெக்டை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டேக்ஸ் ஏ பாத் அப்படின்னு மட்டும் சொன்னால் போதும். அப்போ அவன் பாத்ரூம் சென்று குளிக்கிறான் அப்படிங்கிறத ஹி கோஸ் டு பாத்ரூம் அண்ட் டேக்ஸ் ஏ பாத் அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வீடியோட எண்டில் வந்து நான் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் காட்டுவேன். நீங்கள் தமிழில் பார்த்து அப்படியே இங்கிலீஷில் பேச போகிறீங்க. சரிங்களா? இப்போது அவன் தனது ஆடைகளை அணிகிறான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து அவன் தன் ஆடைகளை அணிகிறான். அது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஃபர்ஸ்ட் வந்து அவன் அணிகிறான் அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஹி புட்ஸ் ஆன் அப்படின்னு சொல்லணும். ஹி புட்ஸ் ஆன் அப்படின்னா அவன் அணிகிறான் அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து புட்ஸ் ஆன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ரேசல் வர்ப்பு. சரிங்களா? அதே இது நார்மலாக மெயின் வெர்ப் யூஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா ஹி வியர்ஸ் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? புட்ஸ் ஆன் அப்படிங்கிறது ஃப்ரேசல் வெர்ப்பு, வியர்ஸ் அப்படிங்கிறது நார்மல் வெர்ப். சரிங்களா? ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். அப்போது ஹி புட்ஸ் ஆன் அப்படின்னா அவன் அணிகிறான் அப்படின்னு அர்த்தம். எதை அணிகிறான்? தன் ஆடைகளை. இப்போ தன் ஆடைகளை அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஹிஸ் க்ளோத்ஸ். ஹிஸ் க்ளோத்ஸ் அப்படின்னு சொல்லணும். அப்போது அவன் தன் ஆடைகளை அணிகிறான் அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்? ஹி புட்ஸ் ஆன் ஹிஸ் க்ளோத்ஸ் அல்லது ஹி வியர்ஸ் ஹிஸ் க்ளோத்ஸ் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா அவனது சட்டை ஊதா நிறத்தில் இருக்கிறது. அவனது சட்டை ஊதா நிறத்தில் இருக்கிறது. இல்லை சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா அவனது சட்டை அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். அது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஹிஸ் ஷர்ட் அப்படின்னு சொல்லணும். அவனது சட்டை அப்படிங்கிறத ஹிஸ் ஷர்ட் அப்படின்னு சொல்லணும். தமிழில் லாஸ்ட்டில் பாருங்கள் இருக்கிறது அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறது உள்ளது அப்படின்னு இருந்தால் சிம்பிள் ப்ரெசன்ஸை பொறுத்தவரை என்ன வேர்ப் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன்? இஸ் அல்லது ஆர் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். சப்ஜெக்ட் பாருங்கள் ஹிஸ் ஷர்ட் அப்படின்னு இருக்குது. அது வந்து சிங்குலராக ப்ளூரலான்னு பார்க்கணும். சரிங்களா? ஹிஸ் ஷர்ட் அப்படிங்கிறது என்னது? சிங்குலர் தான். அப்போ என்ன வேர்ப் யூஸ் பண்ணணும்? இஸ் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணணும். அப்போ ஹிஸ் ஷர்ட் இஸ் அப்படின்னா என்னது? அவனது சட்டை இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். என்ன இருக்கிறது? என்ன கலரில் இருக்குது? ஊதா நிறத்தில். ஊதா நிறம் அப்படிங்கிறத ப்ளூ அப்படின்னு சொன்னால் போதும். சரிங்களா? அப்போது அவனது சட்டை ஊதா நிறத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத ஹிஸ் ஷர்ட் இஸ் ப்ளூ அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா அவனது பேண்ட்ஸ் கருப்பு நிறத்தில் இருக்கிறது. அவனது பேண்ட்ஸ் கருப்பு நிறத்தில் இருக்கிறது. இதில் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவனது பேண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா ஹிஸ் பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். அடுத்து தமிழில் லாஸ்ட்டில் பாருங்கள் இருக்கிறது அப்படின்னு இருக்கும். இப்போ இருக்கிறது அப்படின்னா இஸ் அல்லது ஆர் ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணணும். இப்போ சப்ஜெக்ட் பாருங்கள் ஹிஸ் பேண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. அதாவது சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலில் இருக்குது. அப்போ என்ன வேர்ப் யூஸ் பண்ணணும்? ஆர் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணணும். அப்போது ஹிஸ் பேண்ட்ஸ் ஆர் அப்படின்னா அவனது பேண்ட்ஸ் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். என்ன கலரில் இருக்குது? கருப்பு நிறத்தில் இருக்கிறது. கருப்பு நிறம் அப்படிங்கிறதுக்கு என்னது? பிளாக் அப்படின்னு யூஸ் பண்ணால் போதும். அப்போது ஹிஸ் பேண்ட்ஸ் ஆர் பிளாக் அப்படின்னா அவனது பேண்ட்ஸ் கருப்பு நிறத்தில் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்சஸ் பாருங்கள். அவனது ஷூஸ் வெள்ளை நிறத்தில் இருக்கிறது. அவனது ஷூஸ் வெள்ளை நிறத்தில் இருக்கிறது. இதில் சப்ஜெக்ட் என்ன? அவனது ஷூஸ், அதான் சப்ஜெக்ட். இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஹிஸ் ஷூஸ் அப்படின்னு சொல்லணும். இங்கே வந்து அடுத்து என்னது? தமிழில் லாஸ்ட்டில் பாருங்கள் இருக்கிறதுன்னு இருக்குது. அப்போ இஸ் அல்லது ஆர். இங்கே என்ன யூஸ் பண்ணணும்? ஆர் அப்படிங்கிறதான் யூஸ் பண்ணணும். ஏன்னா சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல். அப்போ ஹிஸ் ஷூஸ் ஆர் அப்படின்னா அவனது ஷூஸ் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். என்ன கலரில் இருக்குது? வெள்ளை நிறத்தில். அப்போ வெள்ளை நிறம் அப்படிங்கிறதுக்கு ஒயிட். சரிங்களா? அப்போ அவனது ஷூஸ் வெள்ளை நிறத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத ஹிஸ் ஷூஸ் ஆர் ஒயிட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா அவன் சமையலறைக்கு செல்கிறான். அவன் சமையலறைக்கு செல்கிறான். இதில் சப்ஜெக்ட் என்ன? அவன், வேர்ப் என்ன? செல்கிறான். சரிங்களா? அப்போ அவன் செல்கிறான் அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்? ஹீ கோஸ் அப்படின்னா அவன் செல்கிறான் அப்படின்னு அர்த்தம். எங்கே போகிறான்? சமையலறைக்கு. சமையலறைக்கு அப்படிங்கிறத டு த கிச்சன் அப்படின்னு சொல்லணும். சமையலறைக்கு அப்படிங்கிறத டு த கிச்சன் அப்படின்னு சொல்லணும். அப்போது ஹி கோஸ் டு த கிச்சன் அப்படின்னா அவன் சமையலறைக்கு செல்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அவன் ஒரு கிளாஸ் எடுக்கிறான். சரிங்களா? கிளாஸ் அப்படிங்கிறது தண்ணி குடிக்கிற கிளாஸ். சரிங்களா? அப்போது அவன் ஒரு கிளாஸ் எடுக்கிறான் அப்படிங்கிறத இங்கிலீஷில் சொல்ல போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து அவன், வேர்பு வந்து எடுக்கிறான். இது இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு சொல்லணும். அப்போது ஹீ டேக்ஸ் அப்படின்னா அவன் எடுக்கிறான் அப்படின்னு அர்த்தம். எதை எடுக்கிறான்? ஒரு கிளாஸ். ஒரு கிளாஸ் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஏ கிளாஸ் அப்படின்னு சொல்லணும். அப்போது அவன் ஒரு கிளாஸ் எடுக்கிறான் அப்படிங்கிறத ஹீ டேக்ஸ் ஏ கிளாஸ். சரிங்களா? சமையலறையில் போய் ஒரு கிளாஸ் எடுக்கிறான். எடுத்துட்டு என்ன பண்ணுறான்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அவன் டீ ஊற்றுகிறான். அவன் டீ ஊற்றுகிறான். இல்லை சப்ஜெக்ட் என்னன்னா அவன், வேர்பு என்னன்னா ஊற்றுகிறான். சரிங்களா? இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா ஹீ போர்ஸ். சரிங்களா? ஊற்றுதலுக்கு இங்கிலீஷில் என்ன? போர். அப்போது ஹீ அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னால வேர்போட எஸ் வந்திருக்கு. அப்போது ஹீ போர்ஸ் அப்படின்னா அவன் ஊற்றுகிறான் அப்படின்னு அர்த்தம். எதை ஊற்றுகிறான்?
டீயை ஊற்றுகிறான். சரிங்களா? அப்போ அவன் டீ ஊற்றுகிறான் அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஹி போர்ஸ் டீ அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, அவன் அதை குடிக்கிறான். அவன் அந்த டீயை குடிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ அவன் அதை குடிக்கிறான் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஹி ட்ரிங்க்ஸ் இட். அவன் அதை குடிக்கிறான் அப்படிங்கிறத ஹி ட்ரிங்க்ஸ் இட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, அவன் நியூஸ் பேப்பரை எடுக்கிறான். அவன் நியூஸ் பேப்பரை எடுக்கிறான். இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஹி டேக்ஸ் நியூஸ் பேப்பர். ஹி டேக்ஸ் நியூஸ் பேப்பர். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, அவன் அதை படிக்கிறான். அவன் அதை படிக்கிறான் அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஹி ரீட்ஸ் இட். ஹி ரீட்ஸ் இட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, அவன் 8 மணிக்கு காலை உணவு சாப்பிடுகிறான். இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஹி ஈட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் அட் 8 o'clock. ஹி ஈட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் அட் 8 o'clock அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, அவன் 8:30 மணிக்கு பள்ளிக்கு செல்கிறான். அவன் 8:30 மணிக்கு பள்ளிக்கு செல்கிறான். இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஹி கோஸ் டு ஸ்கூல் அட் 8:30. ஹி கோஸ் டு ஸ்கூல் அட் 8:30 அப்படின்னு சொல்லணும். ஓகே, இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா? இதை அப்படியே நீங்கள் வந்து பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கிலீஷில் பேசி பழகலாம்.